இன்னும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல மேடம். ஆனா இப்போதைக்கு ரஃபா ஒரு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது சம்பந்தமான ஃபைல் தான் இது. இந்தாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீயே வச்சுக்கோ. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த டெண்டர் விஷயத்துல நம்ம பக்கத்துல கூட யாரும் போட்டிக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகையா கோட் பண்ணணும். பெரிய தொகையா கோட் பண்ணுமா மேடம்? என்ன சொல்றீங்க? ஆமா, அப்பதானே அந்த கோபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நம்மளால தோக்கடிக்க முடியும். பில்டர்ஸ் யூனியன் ஃபங்க்ஷன்ல வச்சு நம்மள எப்படி அவமானப்படுத்தினா, அதுக்கெல்லாம் நாம ஒரு நல்ல பாடமா கத்து கொடுக்க வேணாமா? ஆனா மேடம், அப்படி செஞ்சா அது நம்ம கம்பெனிக்கு தான் பெரிய லாஸ் ஆகும். ஏய், கம்பெனினா இன்னைக்கு நஷ்டமாகும், நாளைக்கு லாபம் வரும், திரும்பவும் நஷ்டமாகும். இதெல்லாம் பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? இது பாரு, நீ தேவையில்லாத கேள்வி எல்லாம் என்ன கேட்க கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். சாரி மேடம், ஜீவா சாரோட அப்ரூவல் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏய், இவ்ளோ பொறுமையா நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்டயே முடியாதுன்னு தைரியமா சொல்றியா? நீ தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை. பாரு, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் எனக்கும் எங்க அம்மாக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. இப்ப என்ன, உன் எம்டி சொன்னதானே நீ செய்வ? அவரையும் சொல்ல வைக்கிறேன். சொல்லு ஆர்த்தி. ஹலோ, என்னங்க? ஒன்னும் இல்ல, நானும் அம்மாவும் ஆபீஸ் வந்தோம். இந்த வாரம் ஏதோ முக்கியமான டெண்டர் இருக்காமே, அம்மா அதுல பக்கத்துல இருக்காரா? இதோ பக்கத்துல தான் இருக்காரு. இருங்க குடுக்குறேன். பேசு. ஹலோ சார். வருண், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ செய்ய வேண்டியதானே? நீங்க தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதால தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க. இல்ல சார், அது வந்து நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். டெண்டர் விஷயத்துல அத்தா என்ன சொல்றாங்களோ அதையே செய். சரிங்க சார். என்ன சொன்னாரு? மேடம் சொன்னதை ஃபாலோ பண்ண சொன்னாரு. எங்க மத்த ஏற்பாடுலாம் பண்ணியாச்சாங்க? பண்ணியாச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இத புடி. ஹேய், சாவியை வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு நிமிஷம். எப்படி இது? நம்ம சமையல்காரமா அதுவும் கார்ல ஜம்மானு முதலாளி மாதிரி உட்காந்து போறாங்க. ஒன்னும் புரியலையே. போலாமா? போலாமா? பவானி, பவானி, என்னாச்சு? அது நம்ம வீட்டு சமையல்காரமா இருக்காங்கல்ல? ஆமா, ராஜிமா. அவங்கதான் நல்லா ரிச்சா புடவை கட்டிக்கிட்டு அதுவும் கார்ல சும்மா ஜம்மானு முதலாளி மாதிரி உட்காந்து போனாங்க. நான் பார்த்தங்க. யாரு? சமையல்காரமா? நீ பார்த்த? வேற யாரையாவது பார்த்துட்டு சும்மா உளறிட்டு இருக்காத. ஏங்க, ஆளை பார்த்தா அடையாளம் தெரியாதாங்க? அது அவங்களே தான். அவங்களே ஆட்டோ ஷேர் ஆட்டோன்னு தினம் பிடிச்சு வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போய் பெரிய கார்ல போறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இத பாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லங்க, நான் இத பாரு, நீ கன்ஃபியூஸ் ஆனது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணாத. வா, வந்து உட்காரு. சமயக்காரமா கார்ல போறாங்க. உட்காரு. நாம அவங்க கிட்ட போய் பேசினா அவமானப்பட்டு தான் திரும்பி வரணும். அந்த அவமானம் நமக்கு தேவையில்லை. எப்படிமா திடீர்னு முடிவெடுத்தாங்க? அந்த சண்மதி கிட்ட சமையல்காரின்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காங்கல்ல, நாளைக்கே இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு மருமக வீட்டுக்கு வரும்போது
ராஜேஸ்வரி யாருன்னு கெத்து காட்ட நினைக்கிறாங்க போல இருக்கு. அப்படி இல்லன்னா வர்ற புது மருமகளுக்கு ஆபீஸ்ல பெரிய பதவி கொடுக்கறதுக்காக இருக்கும். பண்ணட்டும் ஆர்த்தி, அந்த அம்மா என்ன வேணாலும் பண்ணட்டும். இந்த கல்யாண கனவு நடக்காம போயிட்டா அப்ப என்ன பண்ணுவாங்க? நாம அந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத பண்ணுவோம். இப்ப நாம கோவப்படுறதுக்கான நேரம் இல்ல ஆர்த்தி, நிதானமா இருக்கணும். சரிங்க மேடம். அது அந்த மேல இருக்கிறத எடுத்து போடுங்க. இப்படியும் இவங்க புடவை எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த புடவை எடுங்கண்ணா. டேய் அருண், ஒரு சேர் எடுத்துட்டு வாடா. சரி. மாப்பிள உட்காரு. உட்காருங்க மாப்பிள. அந்த புடவையை கொடுங்க. ராஜிமா நல்லா இருக்கா? உனக்கு எல்லா கலரும் நல்லா இருக்கும். இது ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இது முகூர்த்த புடவைல்ல. அம்மா உனக்கு இது பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு, நல்ல கலர். சாரி எப்படி இருக்கு? அப்போ இதே எடுத்துடலாம்மா. சரி. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே. எனக்கு ஒரு 20-25,000ல சாரீஸ் காட்டுறீங்களா? அந்த பக்கம் பாருங்கம்மா. அப்படியா? நம்ம அங்க போய் பார்க்கலாம். அம்மா வா. அப்பா அத்தை, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அருண் சொன்ன மாதிரி கார்த்திக் தம்பி விளையாட்டாதான் உன்னை பத்தி அப்படி சொல்லிருப்பாரு. நீ நினைக்கிற மாதிரி உன்னை அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்ன்ற எண்ணம் அவருக்கு கிடையவே கிடையாது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்க. அப்படியே அவர் சொன்னதுல உன் மனசு கஷ்டப்பட்டிருந்தாலும் அதுக்காக நான் வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறமா? ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு? இங்க பாரு, யார்கிட்டயும் இறங்கி போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதே நேரம் கார்த்திக் தம்பிய குறை சொல்றது, அவரை ஏளனமா பேசுறதையும் என்னைக்கும் என்னால ஏத்துக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி அவர் யாரோ எவரோலாம் கிடையாது. அவரு இந்த வீட்டு மருமகன். அம்மாடி போதும்மா. பரவாயில்ல. இந்த வயசுல இங்க இருக்கிற ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கே அவ்வளோ டயர்ட் ஆயிடுது. உங்க வயசுல நீங்க வேலையும் பாத்துக்கிட்டு நம்ம வீட்டையும் பாத்துக்கிட்டு எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு அசதியா இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சுப்பீங்களா? நான் உங்களுக்கு அப்படியே கால் அமுக்கி விடுவேனா? சண்மதி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் மாப்பிள்ளையும் இங்கே இருக்கிறத பத்தி மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டேல்லம்மா? இன்னும் சொல்லப்பா. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சொன்ன கார்த்திக் கேப்பாரு. ஏங்க என்ன பங்க சொல்லு. நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு. ஏற்கனவே நாம முடிவு பண்ண மாதிரி பவானியும் அருணையும் ரூம் மாத்த வேண்டாங்க. அவங்க ரூம்லயே இருக்கட்டும். என்ன மங்க சொல்ற நீ? நீதானே கீழே இருக்கிற ரூம் அவ்வளவு வசதியா இருக்காது. அதனால சண்மதியும் மாப்பிள்ளையும் அருண் ரூம்ல தங்கிக்கிட்டோம்னு சொன்ன. நீயே இப்ப வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது
அப்ப சொன்னேங்க. ஆனா இப்ப என்னவோ அது வேண்டான்னு தோணுதுங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் ஆன 5-6 வருஷம் அவங்க அதே ரூம்ல இருந்து பழகிட்டாங்க. இப்போ திடீர்னு அவங்கள வேற ரூம் மாற சொன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம சண்மதியும் மாப்பிளையும் நல்ல சௌகரியமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாம அவங்கள போய் சங்கடப்படுத்தணுமான்னு தோணுது. மங்கை, அவங்கள ரூம் மாத்த சொல்றதுல உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா அதெல்லாம் வேண்டாமா. அண்ணனும் அண்ணியும் அங்கேயே இருக்கட்டும், நாங்க என்னோட ரூம்லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எங்க இத சொன்னா நீ தப்பா எடுத்துக்குவேன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா நல்ல வேளை நீ புரிஞ்சுக்கிட்ட. இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? எங்க பாரு, இத நினைச்சு நீ ஒன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, ஃப்ரீயா விடு. அருண், அப்பா இங்க வாப்பா. என்னப்பா? நீ எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாம் திரும்பவும் ரூம்லயே வச்சிடுப்பா. ஏன்பா, நீங்க தானே எல்லாத்தையும் கீழே ஷிஃப்ட் பண்ண சொன்னீங்க. சொன்னேன்பா. ஆனா இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் கீழே இருக்கிற ரூம்லயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. நீயும் பவானி எப்பவும் போல அந்த ரூம்லயே இருந்துருங்களேன். சரிப்பா, சரி. என்னங்க, அப்புறம் இன்னொரு விஷயம். எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் சண்மதியும் இங்கே இருக்கிறதுக்கு அவங்கள தனியா வீடு எடுத்து தங்க வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. என்னமாங்க திடீர்னு நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு. எப்பவுமே எதிர்த்து கேள்வி கேட்டாதான் நமக்கு தேவையானதை நாம அடைய முடியும் பவானி. இங்க குனிய குனிய உன்னை கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்க உனக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீனா அதுக்கு நீ அமைதியா இருக்காம துணிஞ்சு என்ன ஏதுன்னு கேள்வி கேளு. என்ன பவானி கேப்பல்ல? கேக்குறேன் பாட்டி. நான் சொல்றபடி நீ நடந்துகிட்டாதான் இந்த வீட்ல உன்னால நிலைச்சு நிக்க முடியும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரிஞ்சு நடந்துக்கோ. சாமி, எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நாங்க இழந்த எல்லாத்தையும் திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கும்ல, அந்த பரிகாரத்தை மட்டும் சொல்லுங்களேன் சாமி. நீங்க இழந்தத முழுசா அடைய முடியாது. ஆனா நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சா ஓரளவுக்கு, அதாவது அவங்க கூட இருந்தாவது வசதி வாய்ப்போட வாழலாம். அது அது போதும் சாமி, அது போதும். நீங்க என்ன பரிகாரம்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். நான் சொல்ற கோவிலுக்கு நீங்க போயிட்டு அந்த கோவில் பூசாரி கிட்ட நான் எழுதி கொடுக்கிற கடிதத்தை கொடுங்க. அவர் பூஜை பண்ணுவாரு. அதுக்கு பிறகு எனக்கு நீங்க போன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். அந்த கோவிலுக்கு போன நேரம், திதி, ஓர, இது எல்லாத்தையும் பார்த்து தான் அதுக்கேத்த பரிகாரத்தை சொல்ல முடியும். அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து அனுபவிக்க கூடிய யோகம் கிடைக்கும். கண்டிப்பா சாமி, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதை அப்படியே செய்யறோங்க. எங்க கைய விட்டு போன எங்க பழைய வாழ்க்கை மட்டும் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்னா அதுவே போதும் சாமி. அப்படியே முருகா, இந்தாங்க. நன்றி. நல்லதுங்க, வரோம் சாமி. வாங்கம்மா, போயிட்டு வரோம் ஐயா.
எடுத்துக்கோ. சண்மதி, யார் இது? பாட்டி, இவரு சண்மதிய கட்டிக்க போறவரு கார்த்திக். நான் சொல்லல? இருக்கட்டுமே, அதுக்குன்னு இப்படிதான் ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றதா? ஏன் தம்பி, சண்மதிய பார்க்க வர்றவரு வீட்ல அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா, இப்ப பார்க்க வரலாமான்னு கேட்டுட்டு வரமாட்டீங்களா? நான் எதுக்குங்க பெர்மிஷன்லாம் கேட்கணும்? சண்மதி நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே தானே கல்யாணம் பண்ண போறீங்க. அதுக்கு நீ இப்பவே வந்து புருஷன் மாதிரி அவ கூட தனியா உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு தம்பி, அத நீங்க புரிஞ்சு நடந்துக்கங்க. என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்தே தனியாவே வளர்ந்துட்டீங்க. குடும்பம்னா எப்படி இருக்கும், அதோட அருமை பெருமை என்ன, அங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. கார்த்திக், அண்ணே சொல்லுங்கண்ணே. விசாரிச்சிங்களாடா? வீடு, ஆபீஸ், அந்த சண்மதி போற எல்லா இடமும் விசாரிச்சுட்டேனே. அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுண்ணே. கல்யாணம்? என்னடா சொல்றீங்க? மாப்பிள உள்ளூரா வெளியூரா? ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜேஸ்வரி மகன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா உங்களோட நல்லதுக்கா இல்ல கம்பெனியோட நல்லதுக்கான்னு தெரியாமலாம் இல்ல. அவருக்கு இந்த கம்பெனில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. நீங்க டைம் கேட்கறத பார்த்தா ஏதோ தப்பா இருந்து அதை நீங்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ற மாதிரில தெரியுது. உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நினைச்சேன்டா, நினைச்சேன். அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கும் போதே நினைச்சேன் அவளால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நினைச்சேன். அவளை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரலடா. டேய், அவ ஊருக்கு தான்டா சண்மதி. என்ன பொறுத்த வரைக்கும் அவ வானதி இல்லடா. அவ உசுரோட இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுடா. அவளை போட்டு தள்ளணும்டா, போட்டு விடணும். அண்ணே, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கண்ணே. அவ லாயர், அவ அப்பாவும் சீனியர் லாயர்னே. அதான்டா எனக்கு பெரிய பிரச்சனையே. வானதி சாவ பத்தியும் வானதி சொத்தை பத்தியும் தோண்டி தோண்டி துருவி துருவி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்பானுங்கடா. இதெல்லாம் அப்படியே யோசிக்கும் போதே பிபி ஏறுதுடா எனக்கு. அவளை முடிச்சிருங்க, அவ கதைய முடிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கதைய முடிங்கடா. அண்ணே கொஞ்சம் யோசிங்க. டேய் பைத்தியக்காரா, யோசிச்சுதான்டா முடிவு எடுத்தேன். நான் முடிவு எடுத்த பிறகுதான் உங்களையே இங்க கூப்பிட்டேன். வேணாம், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண வேணாம். பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அவளை தட்டி தூக்கிடுங்கடா.
அது நம்மள வந்து அழிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு நிக்கவே கூடாது. ஏய், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் சந்தோஷமா இருக்கேன்டா. இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா இந்த உலகத்துல அந்த சண்மதி இருக்கவே கூடாதுடா. அவளை போட்டு தள்ளிடுங்க, முடிச்சிருங்கடா. ஐயோ, என்ன பண்றீங்க? கண்ணு தெரியலையா உங்களுக்கு? கார்த்திக், ஆபீஸோட அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் டேபிளுக்கு வந்துருச்சுல்ல? இதோ இங்க இருக்கேன். கார்த்திக், 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 என்ன ஆச்சு கார்த்திக்? நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. இன்னும் நேத்து நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாருப்பா, நம்மளோட நோக்கம் எப்படியாவது சண்மதிய நம்ம வீட்டு மருமகளை ஆக்கணும்னு தான். நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்ளோ போராட்டமும். அது புரியுதுமா. ஆனா நீங்க யாரு என்னன்னு தெரியாம நேத்து அவங்க அவமானப்படுத்தினதையும் மரியாதை இல்லாம பேசுறதையும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அங்க நடந்தது எதையுமே தாங்கிக்க முடியல. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நாம ஆசைப்படுறப்போ அதுல நமக்கு விருப்பம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது சகஜம்தான். நம்ம கம்பெனியோட முதலாளி சீட்ல உட்கார வேண்டிய நீ டிரைவர் வேலைக்கு போனதை பார்த்து எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் எதுக்காக? சண்மதிக்காக தானே. அவளுக்காக நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைச்சுக்கோ. உனக்கு அந்த கஷ்டமே தெரியாது. நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கும் இல்ல நம்ம குடும்பத்துக்கும் என்ன அவமானம் வந்தாலும் நீ பொறுமையாதான் இருக்கணும். எவ்வளவு போராடி இந்த விஷயத்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். எல்லாம் ஒண்ணு கூடி வர நேரத்துல நீ உணர்ச்சி வசப்பட்டு எதையும் இழந்துடக்கூடாது. புரியுதா? புரியுதுமா. நம்ம சம்பந்தி வீட்டுக்கு தானே போறோம், எதுக்கு இது ஒரு சம்பிரதாயமா சொல்லிக்கிட்டேன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் உங்களுக்கு இல்லாத உரிமையா என்ன? உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் தாராளமா வரலாம். அன்னைக்கு ஏதோ சம்பிரதாயத்துக்காக உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. நியாயமா உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதா முறை. அதான் உங்களுக்கும் சம்பந்திக்கும் சேர்த்து பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன சம்பந்தி, யார் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி பத்திரிக்கை எல்லாம் வைக்க வந்திருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல சம்பந்தி. என்னோட ஆறுதலுக்காச்சும் நீங்களும் சம்பந்தியும் சேர்ந்து பத்திரிக்கையை வாங்கிக்கணும். ராஜி, அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க திருப்திக்காவது வாங்கிக்கலாம். வா. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க, வாங்க. இந்தாங்க சம்பந்தி, வாங்கிக்கோங்க. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா நடக்கும் சம்பந்தி, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க.
அந்த போட்டோல இருக்கிறது உங்க மருமக தானே? ஆமா சம்பந்தி. வானதி எங்களோட மருமக மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட குலசாமி. அவ எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு போன சந்தோஷத்தை எல்லாம் உங்க பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து திரும்பவும் எங்களுக்கு கொடுக்க போறா. அது வந்து எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட டோட்டல் ஏரியா இஸ் அபவுட் 1800 ஸ்கொயர் ஃபீட். 2 BHK and 3 BHK. அதுவும் இல்லாம ஆல் பெட்ரூம்ஸ் வித் பால்கனிஸ் and triple coat painting and imported marbles and glass tiles. You can proceed. Thank you. காஃபி ரெடியா? காஃபி போட சொன்னா ஃபங்க்ஷன் டைம்ல போன் பேசிட்டு இருக்கீங்க. காஃபி போட்டீங்களா இல்லையா? பவானி நீ போ, காஃபி வரும். கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சம்பந்தி. கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். இந்தாங்க, முதல்ல நீங்க காஃபியை குடிங்க. நீங்க வேலை செய்யறது உண்மை தெரியாத எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை வீட்டு சார்பா யாரு நலுங்கு வைக்க போறாங்க?
அட ராஜிமா, நீங்க முதல்ல உட்காருங்க. என்னங்க, ஏதோ கருகிற மாதிரி வாசனை வருதுல்ல? அப்படியா? ஐயோ, என்னாச்சு? எனக்கு என்னாச்சு மங்க? உடம்பு தீ பிடிச்சு எரியுதுங்க. அப்படியா? மங்க பாத்து. டேய் அருண், பா என்னாச்சுப்பா? புடவை எரியுதுடா. என்னப்பா? என்னாச்சு? இரு இரு இரு. எனக்கு கையெடுமா. பாத்து. அச்சச்சோ, என்னாச்சு? ஐயோ, என்ன மங்க இது? முகூர்த்தத்துக்கு வாங்கின புடவை இப்படி ஆயிப்போச்சே. சாமி முன்னாடி வச்ச புடவையில இப்படி நெருப்பு படுதுன்னா எனக்கு என்னமோ இது அபசகனமா படுது. பாட்டி, விளக்கு கிட்ட போய் புடவைய வச்சா நெருப்பு படதான் செய்யும். ஏதோ தெரியாம நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி அபசகுணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க எல்லாரும் எப்படி அப்செட் ஆயிட்டாங்க. மா, நீங்க இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நாளை கடைக்கு போய் இதே மாதிரி ஒரு புடவை இருந்தா வாங்கிடலாம். ஆமாம்மா. அத சொல்ற வரைக்கும் மனசுக்கு நிம்மதியே இருக்காது. சரிம்மா, உங்களோட ஆசை அதுதான்னா நானே இத பத்தி சண்முதி கிட்ட பேசுறேன். நிஜமாதான் சொல்றியா? ஆமாம்மா, இந்த விஷயத்தை நினைச்சு நீங்க இவ்வளவு தூரம் வருத்தப்படுறப்போ பேசாம சொல்லிடுறத நல்லதுன்னு தோணுது. நாளைக்கு ஏதோ வேண்டுதல்னு சண்முதி என்ன கோவிலுக்கு வர சொல்லிருக்காங்க. அங்க வச்சு அவகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எல்லா உண்மையும் நான் சொன்னதுக்கு அப்புறம் அவ என்ன புரிஞ்சுப்பான்னு நான் நம்புறேன். அதுக்கேத்த மாதிரி நான் பக்குவமா அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த கல்யாணம் நடக்கும். நீங்க தைரியமா இருங்கம்மா.